சொல்கிறேன். இது சினிமா இல்லை, எங்களுக்கு அது புரியுது. இது சினிமா இல்லை, ஹீரோ இல்லை, அதை தாண்டி அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டோம். அதையே தாண்டி இன்றைக்கி அவர் முதல்வருங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் யார் ரசிகர்களுக்காக ஓட்டு போட்டோன்னு பேசுனீங்களோ நீங்கள் தான் இன்னும் அவரை ஹீரோவாகவே நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்போ எந்த அளவு அவரை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் அவரோட ரசிகராகவே இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். யார் யார் லஞ்சம் வாங்கினானுங்க, ஊழல் வாங்கினானுங்க, மக்களை ஏமாத்தினானுங்க எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ அவங்களையெல்லாம் விசாரணையே இல்லாமல் தலைகீழ பாலத்து கீழே கட்டி தொங்க விட்டு தலையை வெட்டிடலாமா? அப்போ இதே குரல் எழுப்புவீங்களா? சொல்லுங்கள். அது மட்டும் சட்டப்படி தானே நடக்கணும். ஏன்னா நீங்கள் வாய்தா வாங்கி கோர்ட்டுக்கு மேலே மறுபடியும் அப்பீல் பண்ணி நீங்கள் தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி அதையெல்லாம் பார்ப்பீங்கள்ல. அதே மாதிரி தான் இதுவும். இங்கே சட்டத்தை மீறி யாருமே நடக்க முடியாது. அது முதலமைச்சராக இருக்கிறவருக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்குது. உங்கள் மனசில் நினைக்கிறதையெல்லாம் அவர் செய்ய முடியாது. அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்கோம். அந்த பதவிக்குட்பட்டு அவர் என்னென்ன செய்யணுமோ செய்வார். எதுக்குமே அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. வேணும்னே நிறையா பேர் இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தோற்று போன விரக்தியில் இருக்கிறாங்க. என்னடா கிடைக்கும், என்னடா பேசி இவன் மேலே சாயத்தை போட்டு இடைத்தேர்தலையாவது நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு போராடுறாங்க. அவங்கள பார்த்தா பாவம்.